சிபிசிஐடி பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாகவும் பார்க்கப்படுகிறது. இது ஏற்கனவே 3 நாட்களாக இந்த வழக்கினை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கூறி அப்பகுதியினுடைய மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்து வருகிறார்கள். பல்வேறு கட்சிகளும் விசிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றன. வேங்கை வயல் வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்களை நாளைக்குள் அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்று சிபிசிஐடி போலீசாருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சுவாமிநாதன் இணைப்பில். சுவாமிநாதன், இப்போ இந்த சிபிசிஐடிக்கு நாளைக்குள்ள இந்த பாதிக்கப்பட்ட தரப்புல கொடுக்கப்பட்ட மனுக்கு பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது தொடர்பான விவரம் என்ன? வணக்கம் கோபால். அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவேல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில், அதாவது பட்டியலின சமூக மக்கள் வசிக்கக்கூடிய குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரம் பெரும் சர்ச்சைக்கு உள்ளானது. இதில் கிட்டத்தட்ட 2 வருடங்களாக நடைபெற்ற விசாரணையில கடந்த 24ஆம் தேதி, அதாவது இந்த வழக்கு சம்பந்தமாக குற்றப்பத்திரிகையை தமிழக அரசு சிபிசிஐடி போலீசார் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இதுல பல்வேறு முரண்பாடுகள் இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி உட்பட பல்வேறு தரப்பினர் இதுல எதிர்ப்பு தெரிவித்தனர். இது ஒரு பக்கம் இருக்கும் சூழ்நிலையில வேங்கவேலை சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் எங்கள் மீதே குற்றச்சாட்டு வைத்துள்ளீர்கள் என்று சொல்லி அந்த ஊர்ல கிட்டத்தட்ட 3 நாட்களாக தொடர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இந்த நிலையில புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவேலுக்கு குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் இதில் பல்வேறு முரண்பாடுகள் இருப்பதால் குற்றப்பத்திரிகையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும், பாதிக்கப்பட்டவர்களின் தரப்பில் மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையும், அதாவது குற்றப்பத்திரிகையை குற்றம் சாட்டப்பட்ட 3 நபர்களும் பட்டியலின மக்களாக இருப்பதால் இந்த வழக்கை வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவில் இருந்து ரத்து செய்து குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்று சிபிசிஐடி தரப்பு இன்னைக்கு மனு தாக்கல் பண்ணினாங்க. இந்த வரும் விசாரணையை ஒரு இந்த நீதிமன்றத்தில் விசாரித்த நீதிபதி இந்த வழக்கு விசாரணைகளை வரும் புதன்கிழமைக்கு வழக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட நபர்கள் சார்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு மீதான பதில நாளைக்குள்ள அளிக்க வேண்டும் என்று சிபிசிஐடி போலீசாருக்கு மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சட்டம் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். நன்றி சாமிநாதன், உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.